வேலநாடுன்னு ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வீரையா. அவன் ரொம்ப பலமான ஆள். ஒரு சாக்கு அரிசி மூட்டையை ஒரு கையாலவே தூக்கிடுவார். மரக்கட்டைகளை சில வினாடிகள்லையே வெட்டி முடிச்சிருவாரு. ஊர் மக்கள் எல்லாரும் சொல்வாங்க, வீரையா தான் ஊர்லயே மிக சிறந்த பலசாலின்னு. வீரையாவுக்கும் ரொம்ப பெருமை. தன்னை விட பலசாலி யாரும் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு அகத்தியர் அந்த ஊருக்கு வந்தாரு. அவரு வயசான ஆளு. உடம்பு ரொம்ப வீக்கு. பொறுமையா நடை போட்டு வந்தாரு. ஆனா அவர் கண்ணுல ஒரு தெளிவு இருந்துச்சு. அகத்தியரு என்னடா ஊர்ல யாருமே இல்லைன்னு நினைச்சுட்டே வரும்போது ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி வந்தாங்க. நம்ம ஊருக்கு அகத்தியர் வந்ததை நினைச்சு சந்தோஷம் அடைஞ்சாங்க. அப்போ ஊர் மக்கள் ஒருத்தர் சொல்றாரு, அகத்தியர் ஐயா, உங்களை பார்த்தது எங்களுக்கு பெரிய புண்ணியம். எங்க ஊர்ல பலசாலி வீரையா தான். அவனுக்கும் நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும், எப்பவும் பலசாலியா இருக்கணும்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா? அகத்தியரும் யார் அந்த பலசாலின்னு பார்க்க வந்தாரு. இவனை பத்தி தான் ஊரே பெருமையா பேசுதோ அப்படின்னு வீரையாவை பார்த்து, பலசாலியா, அதுவும் பாத்திரலாம்னு சொல்லிட்டு சிரிச்சாரு. வீரையாவுக்கு ஒரே கோவம் தன்னை கேலி பண்ணி சிரிக்கிறத பார்த்து. அகத்தியர் வீரையாவை பார்த்து இப்படி கேக்குறாரு, நீ என்ன அவ்வளவு பெரிய பலசாலியா? அதுக்கு வீரையா இப்படி சொல்றான், என்ன விட பலசாலி யார் இருக்கா இந்த ஊர்ல? சரி, நான் ஒரு சோதனை வைக்கிறேன். நீ பலசாலியும் நிரூபிக்க, அதுல ஜெயிச்சு காட்டு. அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ பலசாலின்னு. என்னது, எனக்கு சோதனையா? நான் தயார் தான். வாங்க, உங்க சோதனையும் பாத்திரலாம். மலை மேல இருக்க கோவிலுக்கு போய் அங்கேயே 7 நாள் இருக்கணும். இந்த 7 நாளும் நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது. அங்க இருக்கிற தண்ணிய மட்டும்தான் குடிக்கணும். 7 நாள் முடிஞ்சு வந்தன்னா நம்புறேன் நீ பலசாலிதான். அப்போ அங்க வந்த ஊர் மக்கள்ல ஒருத்தர் இப்படி சொல்றாரு, என்னது, 7 நாள் சாப்பாடு இல்லாமலா? நான் தனி ஆளாதே காட்டு கரடி கூடயே சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். அடுத்த நாள் வீரையா கர்வத்தோட கோயிலை நோக்கி போனான்.